திருப்பரங்குன்றம் மலை சர்ச்சை தொடர்பான வழக்கில் தற்போது எந்த உத்தரவும் பிறப்பிக்க இயலாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை திட்டமிட்டது. ஆட்சியர், தொழில் துறை, அறநிலைத்துறை உள்ளிட்டோர் பதில் தர உத்தரவிட்டு விசாரணை 24ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. சேலம் எடப்பாடி அருகே நிலத்தகராறில் பெண்களை அடியாட்களை வைத்து தாக்கியதாக புகார். பல ஆண்டுகளாக உள்ள பாதையை மூட முயன்றவர்களை தடுத்தபோது தாக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு. ஆந்திர மாநிலம் காக்கிநாடாவில் அலட்சியமாக வெங்காய வெடி மூட்டையை தரையில் போட்ட தொழிலாளர். வெங்காய வெடிகள் வெடித்து சிதறியதில் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் 5 பேர் படுகாயம். கச்சத்தீவு பகுதியில் தமிழக மீனவர்கள் மீன்பிடிக்க இலங்கையுடன் புதிய ஒப்பந்தம் தேவை. அதிக அபராதம் விதிக்கும் இலங்கையின் சட்டத்தை ரத்து செய்யவும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். தமிழ்நாட்டு மீனவர்கள் மீன்பிடிக்கிறத இலங்கை அனுமதிக்கக்கூடிய வகையில் புதியதொரு ஒப்பந்தத்தை மேற்கொள்ள நீங்க நடவடிக்கை எடுக்கணும் என்று தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக நான் உங்களை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ராமேஸ்வரம் அருகே தங்கச்சி மடத்தில் மீனவர்களின் போராட்டம் 4வது நாளாக நீடிக்கிறது. இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்க கோரி யாசகம் கேட்டு போராட்டம். தமிழ்நாட்டில் அடுத்த 5 நாட்களுக்கு வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்பு. கரூர் பரமத்தியில் 100 டிகிரி பாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. சென்னையில் படிப்படியாக அதிகரிக்கும் வெப்பம். 2 நாட்களுக்கு அதிகபட்சம் 95 டிகிரி பாரன்ஹீட் பதிவாகக்கூடும் என்று வானிலை மையம் கணிப்பு. நடிகை மற்றும் சீமான் தொடர்பான வழக்கை 12 வாரங்களில் விசாரித்து முடிக்க வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு தடை. சீமானின் மேல்முறையீட்டை விசாரித்த உச்சநீதிமன்றம் உத்தரவு. நடிகையுடன் சமரசம் பேச வாய்ப்பும் இல்லை, அதற்கான அவசியமும் இல்லை. உச்சநீதிமன்றத்தில் செட்டில்மெண்ட்டுக்கு முயற்சிப்பதாக வாதிட்ட நிலையில் சீமான் திட்டவட்டார். அதாவது செட்டில்மெண்ட் அடிப்படையில் இதை 2 பேரும் தீர்த்துக்கலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் நீதிபதிகள் கோர்ட் பண்றாங்க. அதை என்ன செட்டில் வாய்ப்பு இருக்கான? அதுக்கு வாய்ப்பு இல்லை, அது தேவையும் இல்லை. அதை போய் பேசிட்டு கொண்டு சிவாஜி கணேசனின் வீட்டை ஜப்தி செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பட தயாரிப்புக்கு வாங்கிய கடனை பேரன் திருப்பி செலுத்தாத விவகாரத்தில் நடவடிக்கை. அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியின் இல்ல திருமண விழாவில் மத்திய இணையமைச்சர் எல்முருகன், தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. அண்ணாமலையை சந்தித்து சிரித்து பேசிய முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன், தங்கமணி. குஜராத்தின் கிர் தேசிய பூங்காவில் சஃபாரி சென்ற பிரதமர் மோடி சிங்கங்களை புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தார். கோவையில் கல்லூரி மாணவர்கள் நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் சிந்தட்டிக் போதைப் பொருட்களை பயன்படுத்துவதாக அதிர்ச்சி தகவல். வாட்ஸ்அப், டெலிகிராம் செயலிகள் மூலம் போதைப் பொருட்களை வாங்கி விற்ற 7 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக துணை ஆணையர் தேவநாதன் பேட்டி. லேட்டஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. வாட்ஸ்அப்பு, அதேமாதிரி பேமெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஃபோன்பே, ஜிபே பண்ணுறாங்க. இவங்க ஆர்டர் போடுறது எல்லாமே வாட்ஸ்அப்பு, டெலிகிராமில் ஆர்டர் போடுறாங்க. அதனால் வெளியில் தெரியாதுன்னு நினைக்கிறாங்க. தொலைக்காட்சி நெடுந்தொடர்களில் ஆபாச விளம்பரங்களை முறைப்படுத்த கோரி தொடரப்பட்ட வழக்கு. மத்திய அரசின் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. சென்னை ஆல்பர்ட் திரையரங்கின் கேண்டீன் உரிமம் ரத்து. காலாவதியான பாப்கார்னை விற்பனை செய்தது உறுதியாகிருக்கும் நிலையில் உணவு பாதுகாப்புத்துறை நடவடிக்கை.
பாஜக ஆட்சி புரியும் வட இந்திய மாநிலங்களில் எத்தனை வட இந்திய மொழிகளை பள்ளிகளில் கற்றுத்தருகிறார்கள் என்று ஆளுநர் ஆர் என் ரவிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். திமுகவின் நாளேடான முரசொலியில் அவர் எழுதியுள்ள கட்டுரையில் எந்த மொழி மீதும் தமிழர்களுக்கு தனிப்பட்ட வெறுப்பு இருந்ததில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் எந்த மொழியாவது திணிக்கப்பட்டால் தமிழ்நாடு போராட்டக்களம் காணாமல் இருந்ததில்லை என்றும் கூறியுள்ளார். ஆடு நனைகிறதே என்று ஓநாய் அழுத கதையாக தமிழ்நாட்டின் இருமொழி கொள்கையால் தென்னிந்திய மொழிகளை படிக்கின்ற வாய்ப்பு தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு கிடைக்கவில்லை என்று ஆளுநர் புதுச்சரடு விடுவதாக விமர்சித்துள்ள முதலமைச்சர், உத்தரப்பிரதேசம், பீகார் என பாஜகவும் அதன் கூட்டணியும் ஆட்சி செய்கின்ற வட இந்திய மாநிலங்களில் எத்தனை வட இந்திய மொழிகளை பள்ளிகளில் கற்றுத்தருகிறார்கள் என்று வினவியுள்ளார். இதற்கு ஆளுநரிடமும் பதில் இருக்காது, அவரை பேச வைப்பவர்களிடமும் பதில் இருக்காது என்று முதலமைச்சர் சாடியுள்ளார். மேலும் ரூபாய் நோட்டில் தமிழ் உள்பட 8 மொழிகள் இருப்பதுதான் மொழி சமத்துவம் என்றும், ரயில்வே உள்பட மத்திய அரசின் துறைகளில் நடப்பது மொழி திணிப்பு என்றும் முதலமைச்சர் பதிலடி கொடுத்துள்ளார். நீட் ரகசியத்தை உடனடியாக சொல்ல வேண்டும், இல்லை என்றால் பொய் சொன்னதாக ஒப்புக்கொள்ள வேண்டும் என திமுக அரசை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் நீட் தேர்வு குறித்த அச்சம் காரணமாக இந்துமதி என்ற மாணவி தற்கொலை செய்து கொண்ட செய்தி அறிந்து அதிர்ச்சியடைந்ததாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், மாணவியை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டுகள் ஆகியும் நீட் ரகசியத்தை சொல்லாமல் மருத்துவர் கனவோடு அல்லும் பகலும் படித்து வரும் மாணவர்கள் மத்தியில் பொய்யான நம்பிக்கை அளித்து அவர்களை குழப்பத்திலேயே வைத்திருப்பதாக குற்றம் சாட்டிய எடப்பாடி பழனிசாமி, மாணவியின் மரணத்திற்கு திமுக அரசு முழு பொறுப்பேற்க வேண்டும் என்றும், நீட் ரகசியத்தை முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் உடனடியாக சொல்ல வேண்டும், இல்லை என்றால் திமுக பொய் சொன்னதாக ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றும் கூறி இனி எந்த நீட் மரணமும் நிகழாவண்ணம் தடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லியில் உள்ள பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கான பள்ளியில் ஆனந்தன் என்ற மாணவர் தமிழகத்திலேயே முதன்முறையாக கணினி மூலம் +2 தேர்வு எழுதினார். பேரறிஞர் அண்ணா மேல்நிலைப் பள்ளியில் 18 பார்வை மாற்றுத்திறனாளி மாணவர்கள் +2 பொதுத் தேர்வு எழுதினர். இதற்காக சிறப்பு தேர்வு மையம் அமைக்கப்பட்டிருந்தது. இதில் ஆனந்தன் என்ற மாணவர் கணினி மூலம் தேர்வு எழுதினார். அவர் தேர்வெழுத 1 மணி நேரம் கூடுதலாக வழங்கப்பட்டது. நாமக்கல்லில் விபத்தில் சிக்கிய மாணவி தலையில் கட்டோடு வந்து +2 பொதுத் தேர்வு எழுதினார். பொம்மை குட்டைமேடு பகுதியைச் சேர்ந்த கார்த்திகா ஸ்ரீ தேர்வெழுத வந்தபோது எதிர்பாராத விதமாக விபத்தில் சிக்கினார். அவருக்கு பின்தலையில் அடிபட்ட நிலையில் முதலுதவி அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து செல்லப்பம்பட்டியில் அமைக்கப்பட்டுள்ள தேர்வு மையத்திற்கு சென்று ஆர்வமாக தேர்வு எழுதினார். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் தனியார் பள்ளிகளில் தமிழக பாடத்திட்டத்தில் படிக்கும் மாணவர்கள் மட்டும் +2 தேர்வு எழுதினர். தமிழக பாடத்திட்டத்தை பின்பற்றி வந்த புதுச்சேரியில் நடப்பு ஆண்டு CBSE பாடத்திட்டம் அமலானது. இதனால் புதுச்சேரியில் 86 தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 6992 மாணவர்களும் 362 தனித் தேர்வர்களும், காரைக்காலில் 16 தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 640 மாணவர்கள், 111 தனித் தேர்வர்கள் என மொத்தம் 8005 பேர் தமிழக பாடத்திட்டத்தில் தேர்வு எழுதினர். தெலங்கானாவில் ATM இயந்திரத்தை உடைத்து 4 நிமிடங்களில் 30 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரங்காரெட்டி மாவட்டம் மகேஸ்வரம் பகுதியில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியின் ATM அமைந்துள்ளது. அங்கு காரில் வந்து இறங்கிய முகமூடி அணிந்த கொள்ளையர்கள் ATM ஷட்டரை உடைத்து உள்ளே புகுந்தனர். ஒருவர் ATM மைய நுழைவு பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த CCTV கேமராவை மறைத்துள்ளார். மற்றொருவர் எச்சரிக்கை அலாரத்திற்கான ஒயரை வெட்டியுள்ளார். ஆனால் மண்டை மேல் இருக்கும் கொண்டையை மறந்தபடியாக உள்ளே பொருத்தப்பட்டிருந்த CCTV கேமராவை மறைக்க மறந்துவிட்டனர். கையில் வைத்திருந்த கேஸ் கட்டர் இயந்திரம் மூலம் ATM இயந்திரத்தை உடைத்த கொள்ளையர்கள் அதிலிருந்து 30 லட்சம் ரூபாயை வெறும் 4 நிமிடங்களில் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். பெங்களூரு ஹோசூரு ATM கொள்ளை போன்று அரங்கேறிய இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர்.